ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். சம்மர் வெயில் ரொம்ப வெக்க தள்ளுதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த ஐடியா ரொம்ப இயர்ஸாக இருந்தது. சரி, இப்போ ஆனால் வெயில்லாம் இப்போ ரொம்ப தாங்க முடியறதில்ல. மாடியில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். மாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வெயில் தள்ளும். அதனால் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கான க்ளீனிங் ப்ராசஸ் தான் போய்கிட்டுருக்கு. அவங்களே நமக்கு மாடி நல்லா க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டு மாடியில் ஒன்று 2 தட்டோடு உடஞ்சி போயிருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் கிராக்கும் லைட்டாக சின்ன சின்ன கிராக்ஸாக இருந்தது. அதையுமே அந்த அண்ணாங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. உடஞ்ச தட்டோடு கிளியர் பண்ணிவிட்டு புதுசாக பதிச்சாச்சு அந்த இடத்துல. அதுக்கடுத்து ஒயிட் சிமெண்ட் வச்சு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டாங்க. எங்கெங்கே சின்ன சின்ன கிராக்ஸ் இருந்ததோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அழுக்காக இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பெயிண்ட் பண்ண அன்றைக்கி சரியான வெயில் அடிச்சுது. காலையிலே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெயிண்ட் அடித்து நான் ஒரு 10 days கழிச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா பெயிண்ட் அடித்து நம்ம கிளைமேட் செக் பண்ணணும் இல்லையா, அதனால். ஏன்னா மதுரையில் வெயில் ஒரு மீடியம் வெயிலும் இருந்தது, ஹெவியாகவும் இருந்தது, மழையும் பெஞ்சிச்சு. சரி, இந்த கிளைமேட்டுக்கு அந்த பெயிண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அப்லோட் பண்ணுவோன்னு தான் நான் வீடியோ எடுத்து மட்டும் வச்சுருந்தோம். வெயில் ஒரு நார்மல் வெயிலாக கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நார்மலாக இருக்கையில் வீட்டில் வைக்க தெரியலை. வெளியில் ரொம்ப ஹெவியாக இருக்கும்போது வீட்டில் லைட்டாக வைக்க தெரிஞ்சுது, ரொம்ப தெரியல. நாங்கள் இது வால்க்கெலாம் அடிக்கல, சீலிங் ரூஃப்க்கு மட்டும்தான் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி அடித்தோம். 2 கோட் அடித்தோம். ஃபர்ஸ்ட் கோட்டிங்லேயே நல்லா பிரகாசமாக இருந்தது. செகண்ட் கோட்டிங் போடவும் நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் இது இந்த அழுக்கு படியாமல் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கன்னு அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க. அழுக்கு பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கூலிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. அதனால் அப்பப்போ கூட்டி விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்கன்ற மாரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் பெயிண்ட் எஃபெக்ட் இருக்காதுன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவும் இந்த பெயிண்டில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி நீங்கள் சும்மா நார்மலாக தண்ணி போட்டு கழுவுறீங்க, கூட்டுறது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம கூலிங் டிப்ஸு, ட்ரிக்ஸு, ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏசி இல்லாத பகுதி இல்லை நம்ம வீட்டில். மெயினாக கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப வேர்க்கும். ஸோ அதனால் நம்ம மொத்தமாகவே பெயிண்ட் பண்ணியாச்சு. இதன் மூலிமா எலக்ட்ரிசிட்டி நம்ம கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். மேபி ஏசி யூசேஜ் நம்ம இல்லாமல் பார்த்துக்கிறலாம். ஃபேனுமே ஒரு நார்மல் கிளைமேட்டில் வெயில் அடிக்கும்போது ஃபேனுமே தேவைப்படலை. நார்மலாகவே வீடு கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருந்தது. இந்த பெயிண்ட்டுக்கு அவங்க வாரண்ட்டி 3 to 5 years வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சீலிங் ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நாங்கள் மட்டும்தான் வெயிலில் வாடுறோன்ட்டு இல்லை, எங்கள் பேர்ட்ஸும் வெயிலில் தான் பாவம். அதுக்கும் கிளைமேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுமேன்ட்டு அந்த குருவி குண்டு மேலே லைட்டாக அடிக்க சொல்லிட்டோம். இந்த சம்மருக்கு மட்டும் இல்லை, வின்டருக்குமே சேர்த்து எங்களுக்கு இந்த பெயிண்ட்டுடைய தேவை பட்டுது. அதனால் நாங்கள் அடிச்சுக்கிட்டோம். இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். ஏன்னா நம்ம மாடி வீட்டில் இருக்கிறவங்க சம்மருக்கு மட்டும் இல்லை, வின்டருக்கும் மாட்டுவோம். அப்போதோடு பிரித்து விட்டுறோம்னா இருக்காது.
2 லிட்டர் ஊற்றிட்டேனே. ஆ இதோ அண்ணன் எடுத்துட்டு வீடியோ என்ன எடுக்கிறீங்க? ஆ சரி. இந்த எடுத்துட்டாராப்புல. இந்த பைப்லேயும் அடிச்சு விட்ருங்க. பைப்லேயும் அடிச்சு விட்ருங்க. ஆமாம். கல்லுக்கலாம் பைப்பு மட்டும் அடிச்சு விட்ரு. இன்னும் நல்லா ஒயிட்டாக வருமோ? இன்னும் ஒயிட்டாக வரும். ம். இந்த கேப் கேப்பாக இருக்கல ஆடையா ம். அடித்த தடம். ம். அடுத்தால அது தெரியாது. அதை எடுத்துட்டு உள்ள நல்லா சுற்றிட்டு கனமா அதுக்கு மேலே அப்புறம் வெளியே இருக்கு. ஒரு துணியை கூட வச்சு உள்ள ஒரு சுற்றிக்க வேஸ்ட்டுங்க. இருக்கிற இடத்துல இதுக்கே வராங்க.
ஆசிட் போடுற மாதிரி பொருளை மட்டும் இது பண்ணாங்க. ஆ, மற்றபடி ரெகுலர் புழக்கம்லாம் பண்ணலாம். பண்ணலாம். ரெகுலராக என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணலாம். ம் தடையெல்லாம் ம் தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றி எதுவும் க்ளீன் பண்ண அலசலாம். அலசலாம். கரையாது. கரையாது. மழை இப்பயே பெஞ்சாலும் உங்களுக்கு கரையாது. கரையாது. இல்லை, தண்ணி ஊற்றுறதுனால எதுவும் பெனிஃபிட்ஸ் இருக்கா? வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. ஊற்றினாலும் ஊற்றாட்டாலும் ஒன்றும் இல்லையா? ஒன்றுமே கிடையாது. அது சாடு லைஃப்லாம் கிடக்கும். ம் சோப்பு முறை மட்டும் கொஞ்சம் தடவை தெரிஞ்சுக்கண்ணே. ஆ நல்லா இருக்கும். சோப்பு வந்து கெமிக்கல் தானே. ம் மேக்ஸிமம் அழுக்கு பிடிக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லைஃப் கூட. இப்போ அழுக்கு பிடிக்காமனா அழுக்கு இருக்கும்போது தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறணும். கழுவிக்கணும். உங்களுக்கு ஒயிட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற பெயிண்ட் தான். ம் இது டல் ஆகுமா? நல்லா ஆகாது. ஆ கருப்பு கலர் வந்து தூசி விட்டோம்ல அழுக்கு, ஆமாம். அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ம் இப்போ அதுலேருந்து ஒரு கோட் முடிஞ்சிருச்சா? அதில் ஒரு கோட்டு முடிஞ்சிடும். செகண்ட் கோட்டு போட்டுக்கலாம். அதில் போய் செகண்ட் கோட்டு போடணும். ஒரு கோட்டுக்கே உங்களுக்கு கண்ணை கூசும். ம் ரெண்டாவது கோட்டு உங்களுக்கு பியூர் ஆயிடும். பியூர் ஒயிட்டில் 20 டிகிரி அப்படியே கம்மியாகும். 20 60 டிகிரி அடிச்சுன்னா 40 டிகிரி உள்ளே வரும்னா அந்த இன்னும் குறையத்தான் செய்யும். இன்னொரு வாடி கூட இங்கே இன்னும் அங்கே மேலே தெரிய தான் செய்யுது ரைட்டாக இந்த தெரியுதா சார்? ஆ இதுவே காஞ்சக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதானே சார் சொல்லுங்க. அந்த ரேகையாக தெரியாது. ம் மேலே போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். அது நம்ம தட்டு ஓட்டின தடம் தான் சார் தெரியும். ம் தனித்தனியாக பிட்டு பிட்டா தெரியல. அடிச்சது கேப்பா. இல்லை, இதில் நல்லா இதாக இருக்குது. இப்போ அடிக்கிறனால தெரியுமோ? அடிச்சு இருக்கோம் சார். இந்த காஞ்சதில் பாருங்க தெரியுது வருங்க. இந்த ஜாயிண்ட் தெரியுதான் சார் செய்யும்.
நீங்கள் அடித்தது எல்லாமே இப்போ ஃப்ளோர் இது தரைக்கு இது மாதிரி தான் தட்டோடு மாதிரி தானே இல்லை வேறு டைப்பில் எதுவும் அடிச்சிருக்கீங்களா? ஒயிட் டைல்ஸ் அடிச்சிருக்கோம். ஒயிட் இது போட்டு கூலிங் வராமல் அதையும் அடிச்சிருக்கோம். டைல்ஸ்லையா? ஆமாம் டைல்ஸில் அடிச்சிருக்கோம். இந்த ஒயிட் கலர் டைல்ஸில் நிற்குமா அது? நிற்கிது சார், டைல்ஸ்லேயே நிற்கிது. ஒயிட் கலர் தட்டோடு வருதுல்ல, கூலிங் தட்டோடுன்னு போட்டாங்களா, ஆமாம். அதுக்கும் அடிச்சாச்சு.